ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐ ஆம் கெட்டிங் டு த மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட்டட் இந்த கிளாஸ். இந்த ராம்காம் சீரிஸை நான் பார்த்துட்டேன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்தலாம். ஸோ பிளாட் நீங்கள் பேரை பார்த்துனே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் படிக்கிற கிளாஸில் ஒரு பொண்ணை ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணை தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த கல்யாணத்தை யார் பண்ணி வச்சா பிடிக்காத ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணதுனால வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது தான் இதோட மிச்ச கதை. ஸோ பிளாட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் மேலோட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபுல் பிளாட்டையும் சொன்னால் அவங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஓகேவா? ஸோ நான் அதனால தான் மேலோட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேசிக்காக ஒரு ராம்காம் சீரிஸ் பார்க்க போகிறோன்னா நம்ம என்னென்னலாம் பார்ப்போம். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு எமோஷ்னல் ட்ராமா கலந்த ஒரு ராம்காம் சீரிஸ் பார்க்கணுன்னு நம்ம நினைப்போம். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா நான் இந்த சீரிஸை உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து அண்ட் லாஸ்ட் எபிசோட் வரைக்குமே அந்த ஒரு ஃபன் டோன்லேயும் உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க அண்ட் வித் அந்த எமோஷ்னல் ட்ராமாங்க. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஃபன் டோன்லேயும் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா ஓகேவா உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னடா அது எமோஷ்னல் ட்ராமான்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சீரீஸ் பார்க்கும் போது ஏன் இது ஓகே ஒரு டிப்பிக்கல் ஒரு ராம்காம் ஸ்டோரி அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்துன்னு. ஸோ கதை ப்ராக்ரஸ் பண்ண சரி இந்த சீரீஸ் ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கான ஒரு சீரீஸ்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ நான் மெச்சூர்னால் நான் வயசாக சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கேரக்டரை புரிஞ்சிக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எமோஷ்னல் ட்ராமாலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த கரெக்டான எனக்கு அந்த டேர்ம் அந்த வார்த்தை தெரியாதனால நான் மேபி அதை மெச்சூர்னு கூட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு மெச்சூர்னா என்ன, ஒரு கேரக்டரை பார்த்துன்னு ஜட்ஜ் பண்ணாமல் அந்த கேரக்டரை புரிஞ்சிக்கிறது தானே. ஸோ மெச்சூர்டுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். பட் இப்போ நான் சொன்னது தான் இந்த கதையிலும் காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி நான் அப்படி சொன்னதுனால தான் நான் மெச்சூர்டுன்னு சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணதுனால தான் என்னை இந்த சீரீஸ் வாரம் பார்க்க வச்சுதுங்க. நிறைய விஷயம் இதில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உங்களை வெறுக்கவும் மாட்டீங்க அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டாக இல்லை லவ்வரான்னு வந்திருந்தா கூட நீங்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாதுன்னுமே இதில் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் சொல்கிற ஒரு எமோஷ்னல் ட்ராமா சீரீஸ் தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் கப்புள்ஸ் ஓகேவா? நம்ம மெயின் கப்புள்ஸுக்கு வேறு பர்சனாலிட்டி ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பேரையும் மேரேஜ் பண்ணதுனால அது எப்படிலாம் போகுது அப்படின்னு காமிச்சிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ சைட் கேரக்டர்ஸுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ சைட் கேரக்டர்ஸ் இல்லாமல் இந்த கதையே ப்ராக்ரஸ் போகாது ஓகேவா? ஸோ சைட் கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது ஓகேவா? ஸோ நான் கதையுமே ஃபுல்லாக சொல்லலை அண்டு நான் மற்ற விஷயத்தையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலை ஓகேவா? எல்லாத்தையும் மேலோட்ட தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ராம்காம் சீரீஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கிரன்ச்சிரோல் இதுக்கு தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகேவா? நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ் டப்லே பாருங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கிரன்ச்சிரோலோட அக்கௌண்ட்ஸ் வேணும்னா நம்ம பயோவில் லிங்க் இருக்குது. நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எல்லாம் கிடைக்கும் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓகேவா? போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் பார்க்கலாமா நான் வேணாம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு பார்த்தவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது தமிழ் டபுளில் வந்ததுனால எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டுனாலுமே இதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பீஸ்.